ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்ஸ்லேட்டர். ஸோ பைத்தன் கோடை வச்சு எப்படி ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜ்க்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண போகிறதுன்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஸ்பெஷாலிட்டி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, வெறும் 3 லைன்ஸ் ஆஃப் கோடில் நீங்கள் எந்த லாங்குவேஜ்லேருந்து வேணாலும் எந்த லாங்குவேஜ் பண்ணாலும் உங்களால் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஜஸ்ட் 3 லைன்ஸ். ஸோ நான் தீபக், இது டிகே கோடர்ஸ். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். translate.py ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ என்ன கமாண்டுன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ pip install google trans -= 4.0.0 rc1. ஸோ இதுதான் அந்த கமாண்டு. இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு காப்பி எடுத்து ஃபஸ்ட் லைன்லேயே நான் உங்களுக்கு ஒரு கமெண்ட்டாக கொடுத்துட்றேன். இன்ஸ்டாலேஷன் ஓகேவா. ஸோ இதையும் கமெண்ட் பண்ணி வச்சுருறேன். ஸோ நீங்கள் இந்த கோட் எடுத்து இன்ஸ்டால் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கேஜ் நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் கூகுள் ட்ரான்ஸ் ஓகேவா. ஓகே சாரி, இம்போர்ட்க்கு முன்னாடி நம்ம இதுலேருந்து ஒரே ஒரு கிளாஸை இம்போர்ட் பண்ணால் போதும், பேக்கேஜ் மொத்தமும் வேணாம். ஸோ ஃப்ரம் கூகுள் ட்ரான்ஸ் இம்போர்ட் டிரான்ஸ்லேட்டர். ஸோ இதுதான் அந்த கிளாஸு ஓகேவா. ஸோ இப்போ இந்த கிளாஸ்க்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டர்னு க்ரியேட் பண்ணிடலாமா. டிரான்ஸ்லேட் இதுதான் நம்மளுடைய ஆப்ஜெக்ட். = டிரான்ஸ்லேட்டர்னு போட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் தமிழ்ன்ட்டே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிடுறேன். ட்ரான்ஸ்லேட் நம்ம க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் டாட் ட்ரான்ஸ்லேட்னு கொடுத்துடலாம். ஸோ ட்ரான்ஸ்லேட் தான் அந்த ஒரு ஃபங்க்ஷனோட பேர். ஸோ நம்ம கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக இது என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டம் ட்ரான்ஸ்லேட்னு நான் ஜஸ்ட் கொடுத்துறேன், இல்லாட்டி ட்ரான்ஸ்லேட்டர் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துட்றேன் ஓகேவா. ஏன்னா ஆப்ஜெக்ட்டும் நம்ம டிக்ளேர் பண்ண நேமும் ஃபங்க்ஷன் நேமும் சேமாக இருக்கிறதுனால இஷ்யூ ஆகும். அதனால் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் ஜஸ்ட் 2 இதாக கொடுத்துடலாம். 2 ஒரே இதில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை ஆகாது, பட் இருந்தாலும் ஜஸ்ட் ஃபார் சேக். ஸோ இதுக்குள்ளார நம்ம ஏதாச்சும் நம்மளுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். ஸோ நான் இப்போ ஹவ் ஆர் யூன்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், கொஸ்டின் மார்க் போட்டுடுறேன் ஓகேவா. ஸோ இந்த ஹவ் ஆர் யூன்ற இங்கிலீஷை தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதில் டெஸ்ட்டுன்ட்டு ஒரு கீவேர்ட் இருக்குது. ஸோ ஒரு பேராமீட்டர் இது பேசிக்கலாக. ஸோ அந்த பேராமீட்டரில் நம்ம என்ன லாங்குவேஜ்க்கு நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னு போடணும் ஓகேவா. நான் இப்போ தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணணும், அதனால் டிஏன்னு கொடுத்துட்றேன் ஓகேவா. ஸோ நான் இப்போ பிரிண்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா. ஸோ அதனால் தமிழ்னு கொடுத்துட்டு அந்த வேரியபிளை நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ சேவ் பண்ணியாச்சு. clear python 3 translate.py கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அவுட்புட் ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன்சியேஷன் இங்கே இருக்குது, எப்படி இருக்கீங்கள் ஓகேவா. எக்ஸ்ட்ரா டேட்டா, கான்ஃபிடென்ஷியல், அப்புறம் டெக்ஸ்ட், இதுதான் நம்மளுக்கு வேணும், எப்படி இருக்கிறீர்கள். ஸோ ஓகேவா. ஸோ நான் இப்போ என்ன கொடுக்குறேன்னா டாட் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். இப்போ நான் பிரிண்ட் கொடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு தேவையான எப்படி இருக்கிறீர்கள் மட்டும் வருது. ஸோ ஹவ் ஆர் யோட ட்ரான்ஸ்லேஷன் தானே எப்படி இருக்கிறீர்கள், அதுதான் கிடச்சிருக்கு. ஸோ நான் இப்போ ஜஸ்ட் இதையே நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரொனவுன்சியேஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அதனால் நான் இப்போ வேறு எதாவது லாங்குவேஜில் நான் பண்ணிகிட்டு இருந்தேன்னா தமிழ் ப்ரொனவுன்ஸ் கொடுத்துட்டு வேறு எதாவது லாங்குவேஜ் நம்ம பண்ணால் நம்மளுக்கு இங்கிலீஷில் அதை கொடுத்தா நம்மளுக்கு பெட்டராக இருக்குன்றதுக்காக இது கொடுத்துருக்குறாங்க. ப்ரொனவுன்சியேஷன் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் திருப்பி ட்ரான்ஸ்லேட் பண்ணால் எப்படி இருக்கிறீர்கள்னு வந்துருச்சு. ஸோ நான் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, தமிழில் இருக்கிறத நான் இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் இந்த இடத்துல இதை கொடுத்துட்றேன், நம்ம அங்கேருந்து காப்பி பண்ணதை எப்படி இருக்கிறீர்கள். ஸோ இங்கிலீஷ்க்கு பதிலாக வேணால் நம்ம ஹிந்தி கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ ஹிந்தி கொடுத்தாச்சு. டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா HI, அப்புறம் ஹிந்தியை காப்பி பண்ணிவிட்டு இந்த 2 இடத்துலையும் இது வச்சிடலாம் ஓகேவா. ஸோ இப்போது நம்ம இதையும் சேஞ்ச் பண்ணிடலாம். சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போது ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஹிந்தியில். ஸோ இது எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஆப் கைசே ஹை. ஸோ இது வந்து ஆப், இது கைசே ஹை. ஸோ ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் ஆகிடுச்சு. ஸோ தமிழ்லேருந்து இப்போ டேரெக்டாக நம்மளால் ஹிந்திக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் இங்கிலீஷ்னு கொடுத்துட்றேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து டிஃபால்ட்டாக அது எடுத்துக்கும். ஸோ நம்ம வேறு ஏதாவது லாங்குவேஜ் கொடுத்தோம்னா அதுலேருந்து டிஃபால்ட்டாக இதுக்கு பார்க்கணுன்னா இங்கிலீஷ் கன்வர்ஷன் டிஃபால்ட்டாக நடக்கும். ஸோ அதையும் இப்போ செக் பண்ணிடலாம். ஸோ இங்கிலீஷை காப்பி பண்ணியாச்சு, இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் ஹவ் ஆர் யூ வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு லாங்குவேஜ்லேருந்து நீங்கள் எந்த ஒரு லாங்குவேஜ்க்கும் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் பைத்தன் கோடு வச்சு. இதில் ரொம்ப ஹார்ட்னு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெறும் 3 லைன் கோடு தான். ஜஸ்ட் கூகுள் ட்ரான்ஸ்லேட் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம், ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம், ஆப்ஜெக்ட்லேருந்து எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இவ்வளோ தான் இந்த கோடு. நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த கோடை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய GitHub ரெபாசிட்டரியில் translate.pyன்ட்டு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதோட லிங்க்கும் உங்களுக்கு கீழே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு மேஜர் கொஸ்டின் என்னென்னா, நான் இப்போது ஹிந்தி இல்லை இங்கிலீஷ் அந்த மாதிரி எதாவது கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு வந்து இங்கே வந்து 2 லெட்டர்ஸ் தான் கொடுக்குறேன். ஹெச்ஐன்னு கொடுக்குறேன், இல்லை இஎன் கொடுக்குறேன், இல்லாட்டி தமிழுக்கு டிஏ கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஜாப்பனீஸ் இல்லை லாட்டின் இல்லை ஃப்ரெஞ்சு அந்த மாதிரி வேறு ஏதாவது லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணால் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் லாங்குவேஜ்க்கு வந்து எப்படி உங்களுக்கு இது பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ என்ன ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு சைட் காட்டுறேன். ஓகே, நியூ விண்டோ எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த சைட்டோட லிங்க்கு. ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த கூகுள் ட்ரான்ஸ், அதோட டாக்குமெண்டேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம யூஸ் பண்ண எல்லா கமெண்ட்ஸும் இருக்கும். எப்படி இம்போர்ட் பண்ணணும், எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, அந்த ஆப்ஜெக்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா கமெண்ட்ஸும் இருக்கும். ஸோ டெஸ்டினேஷன் ஜேஏ எல்ஏ அந்த மாதிரி நிறையா இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இது கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷன். ஸோ நான் மிஸ் பண்ண சில பார்ட்ஸும் நிறையா இருக்கும், அதெல்லாமும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. இதில் இதுதான் முக்கியமானது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ். ஸோ என்ன லாங்குவேஜ் அதோடைய 2 லெட்டர் வேர்டு என்னன்றது இங்கே ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஈஸ் கேஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு காப்பி எடுத்து நம்ம கோட் இருக்குது பார்த்தீங்களா, கோட்லேயும் நான் கீழே லாஸ்ட்டாக நான் உங்களுக்காக எழுதி வச்சிடுறேன். ஸோ தட் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து டிக்ஷனரின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஜஸ்ட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் இதை. ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது டிக்ஷனரியாக இருக்கிறதுனால நான் கமெண்ட் அவுட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. அப்புறம் இப்போ நம்ம யூஸ் பண்ண அந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதையும் நான் உங்களுக்காக இதுலேயே போட்டு வச்சிடுறேன். ஸோ ஈஸ் கேஸ்க்காக. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நான் GitHub ரெப்போவில் வந்து நான் கமிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதோட லிங்க்கையும் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸ்லேயே கொடுத்துறேன். ஸோ தட் இட் வில் பி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வேறு யாருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மூவிங் ஃபார்வர்டு இந்த மாதிரி நிறைய ஃபன் வீடியோஸ் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்காக சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது பர்டிகுலர் டாபிக் இல்லை பர்டிகுலர் ஃபன் பேக்கேஜஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை ப்ரொடக்டிவாக இருக்கிற பேக்கேஜஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பேக்கேஜஸ்ன்ட்டு. I'll just explore and I'll get back to you. So that's it for today. See you then. Until then, it's bye from Deepak. Bye bye.